மேட்டூர் அணையில திறந்து விட்ட வாட்டர் வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு எப்படி வந்து சேரும்னு பாத்தீங்கன்னா, மேட்டூர் அணையில திறந்து விட்டா முக்கம்பூர் வழியால வந்து சேரும். முக்கம்பூர்ல இருந்து கல்லணைக்கு போகும். கல்லணையில வந்து தேக்கி வைக்க முடியாது, அதுக்கு பதிலாக வந்து மாற்றி விட முடியும். வெண்ணாறு, கொள்ளிடம், கல்லணை கால்வாய்கள் மற்றும் காவேரி 4 கால்வாய்களாக திறக்கப்படுகிறது. நம்ம டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த 3 மாவட்டங்களுக்கு எப்படி வந்து வாட்டர் வந்து சப்ளை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா காவிரி வழியாக தான் வந்து அதிகமா சப்ளை ஆகுது. எப்படி இருந்தாலும் ஒரு மாசம் டிலே தான் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து குருவை வந்து அதிகமா நட்டிருக்க மாட்டாங்க. சம்பா சாகுடி தான் அடுத்து வந்து செய்வாங்க. அதிகமான நிலம் வச்சிருக்கவங்க வந்து போர் போட்டு விவசாயம் பண்ணிடுவாங்க. குறைவான நிலங்கள் வந்து 1 மா 2 மா கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்குள்ளவங்க வந்து போரில் இல்லாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டு நீர் பாசனத்தை தான் நம்பி இருக்காங்க. உலகத்துக்கே சோறு போறவன் தான் விவசாயி. அவன் வந்து ஒரு நாளைக்கு வந்து நிம்மதியா சாப்பிடறானா? ஏன்னா அப்படி இருக்கு. என்னதான் நியூஸ்ல வந்து மேட்டூர் அணைகள் திறக்கப்பட்டது, இதனால் டெல்டா மாவட்டத்தில் உள்ள மக்கள் வந்து விவசாய மக்கள் வந்து சந்தோஷம் அடைந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வரும். ஆனா அவங்க வந்து 1 மாசம் டிலே பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு 1 மாசம் டிலே பண்ணாங்க. 1 மாசத்தை அவங்க நம்பி இருந்த தண்ணீரோட வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு தெரியல. கார்த்தியன் கூட ஒரு படத்துல சொல்லுவாரு, ஒரு நாள் விவசாயம் இருந்து பாருங்க, அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் விவசாய கூட இருந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மையில தான். நீங்க ஒரு நாள் இருந்து பாருங்க, உங்களுக்கு அதோட வழி என்னன்னு உங்களுக்கு அப்பதான் புரியும்.